திருநாளைக்கேணி லஹரா வித்யாலயத்தின் அபிவிருத்தி திட்டமிடல்களுக்காக ஜனாதிபதி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العشب والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன். அவன் தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே மனிதனுக்கு பேசவும் கற்பித்தான். சூரியனும் சந்திரனும் அவனுக்கு இறைவன் ஏற்படுத்திய கணக்கின்படியே செல்கின்றன. செடி கொடிகள் மரங்கள் ஆகிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சிரம் பணிகின்றன. அவனே வானத்தை உயர்த்தினான், மேலும் உங்கள் வியாபாரத்திற்காக தராசை அணைத்தான். ஆகவே நீங்கள் நிறுவையில் அநியாயம் செய்யாதீர்கள், நீளமாக நிறுவுங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள். படைப்புகள் வசித்திருக்க வசதியாக பூமியை அமைத்தான். அதில் பல வகை கனியங்களும் குலைகள் நிறைந்த பாறைகளை உடைய பெரிய மரங்களும் உற்பத்தியாகின்றன. கிராத்தினை வழங்கி சென்ற மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள். மேலும் இவ்விழாவினை மெருகூட்டுவதற்காக அதிதிகளாக வருகை தந்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் சட்டத்தரணி SMA கபூர் சார் அவர்களையும் HMM ஹரீஸ் MP அவர்களின் மாவட்ட ஆலோசகர் விரிவுரையாளர் MA கலீலுர் ரஹ்மான் சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. மேலும் அடுத்த நிகழ்வாக தலைமை உரையினை ஆற்றுவதற்காக இக்கல்லூரியின் முதல்வர் AL அஜ்மல் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த எமது பாடசாலையின் கல்வி அபிவிருத்திக்காக பல்வேறு வழிகளிலும் எமது பாடசாலைக்கு உதவி வழங்கி கொண்டிருக்கும். அதே போன்று இந்த பிராந்தியத்தின் கல்வி வளர்ச்சி, சமூக கலாச்சார, விளையாட்டுத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு தன்னாலான முழு பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கும் எமது பிராந்தியத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரிஸ், அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரில் சிரேஷ்ட தலைவரான SMA கபூர் சார், அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எமது தைக்கா நகர் மண்ணைச் சேர்ந்த அட்டாளச்சின தேசிய பாடசாலையின் உதவி அதிபர் MJM நௌசாத் சார், அதே போன்று மினா வித்யாலயத்தின் அதிபர் ரியாஸ் சார், அதே போன்று எமது பாராளுமன்ற உறுப்பினரின் உத்தியோகத்தர்கள், அதே போன்று எமது பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஏனைய அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக விழித்தவனாக ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாடசாலைகளை பொறுத்தவரையில் அரசியலோடு பாடசாலை கல்வி மிகவும் பின்னி பிணைந்ததொன்றாகவும், மிகவும் ஒரு பாடசாலை கல்விக்கு அரசியல் இன்றியமையாத ஒரு விடயமாகவும் தற்காலத்தில் காணப்பட கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஒரு பாடசாலையில் காணப்படுகின்ற பௌதிக வளங்களாகவும் சரி, அதே போன்று மனித வளங்களை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளாகவும் சரி, அல்லது இன்னொரு அனைத்து விடயங்களுக்கும் அரசியல் என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுவதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக காணப்படும் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எமது பிராந்தியத்தை பொறுத்தவரையில் எமது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரிஸ் அவர்கள் பல்வேறு பாடசாலைகள் மாத்திரமல்லாமல் பள்ளி வாயில்கள், பாடசாலை, இன்னொரு விளையாட்டுக் கழகங்கள் என்று பல்வேறு சமூக நிறுவனங்களுக்கும் தன்னாலான முழு பங்களிப்பை செய்து வருவது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாக காணப்பட கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எமது பாடசாலைக்கு கடந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடசாலை கதிரைகள் கொள்வனவு செய்வதற்கான, தளவாடங்கள் கொள்வனவு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. எமது அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க அவரின் இணைப்பு செயலாளரான எமது சகோதரர் அன்வர் நௌசாத் சார் அவர்களின் முயற்சியின் காரணமாகவும், அதே போன்று எமது அதிபர் ரியாசர் அவர்களின் ஒத்துழைப்பின் காரணமாகவும் மீண்டும் எமது பாடசாலைக்காக 10 லட்சம் ரூபாய் நிதியினை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு அதற்கான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நமது பாடசாலை மாணவர்கள், சமூகம், ஆசிரியர்கள் சார்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு நேரத்தை கருத்தில் கொண்டு எனது இந்த உரையை முடித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றி சென்ற அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக சிற்றுரை ஒன்றை ஆற்றுவதற்காக நாம் அழைப்பது MJ அன்வர் நௌசாத், உதவி அதிபர், அட்டாளச்சேனை தேசிய பாடசாலை, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் அவர்களின் இணைப்பாளரும் ஆவார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவருமான HMM ஹரிஸ் சார் அவர்களை விழித்துக் கொண்டு இந்த பாடசாலை நிகழ்வை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற, இன்று முதல் அதிபராக பொறுப்பேற்க இருக்கின்ற நண்பர் AL அஜ்மல் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அவரை விழித்துக் கொண்டு, மற்றும் இங்கிருக்கின்ற உதவி அதிகாரிகள், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், விசேஷமாக முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவர் SMA கபூர் சார், மற்றும் என்னுடைய எம்பியினுடைய அட்டாளச்சேனை விடயங்களை இணைப்பாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர் ரியாஸ் அதிபர், மற்றும் கலீல் ரஹ்மான் சார் விரிவுரையாளர் என்று இங்கு வந்திருக்கின்ற நட்சத்திர புள்ளிகள் எல்லோரையும் ஒருமிக்க விழித்து சலாத்தை காணிக்காகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரம் வைத்து பசிக்குது எல்லாருக்கும், உங்களோட மாதிரி எனக்கும் பசிக்குது காலையில். பட் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் பேசுவார், நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். வாய்ச்சவடல்கள் வாயால வார்த்தையை சொல்லி போட்டு வேலை செய்யற டைம்ல சில ஆக்களை காணலாம், ப்ராமிஸ் பண்ணி போட்டு பிரேக் பண்றாங்க, இதை செய்வோம்னு சொல்லி போட்டு செய்யாம விடுறாங்க.
நானும் நண்பர் இந்த பாடசாலையுடைய அதிபர் அஜ்மல் அவர்களும் அரசியல் ரீதியாக 100% வேற ஒரு முகாம். அவர் வடக்குண்டா நான் தெற்கு, அல்லது நான் கிழக்குண்டா ஒரு மேற்கு. இருந்த போதிலும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்கின்ற ஒரு நேர்கோட்டில் நாங்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றோம் என்கின்ற செய்திக்கு இந்த பாடசாலை நிகழ்வும் ஒரு உதாரணம். இந்த ரோட்டு போடுறதுல கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 2-3 வீதிகளை இதுக்குள் செய்ய கிடைத்திருக்கின்றது. அதே போன்று அஜ்மல் சார் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா சார் அவர்கள் மூலமான சில நிதி ஒதுக்கும் வீதிகளை செய்தார். நாங்க 2 பேரும் முதல்ல கூடி எந்தெந்த ரோட்டை யார் போடுற டிசிஷன் எடுத்து போட்டுத்தான் அந்த ஆர்டிஏக்களை கூடி அந்த ரோட்டை காட்டினோம். அவர் சாட்சி. எனக்கு ஆர்டிஏ கோல் அடிச்சா நான் ஆன்சர் இல்லை, இன்ஜினியர் கோல் அடிச்சா அவர் வந்து சொல்லுவார். அவருக்கு வர விஷயத்தை நான் போய் சொல்றேன். அப்படி இந்த தைக்கா நகர் பிரதேசம் என்பது முழு அட்டாளச்சேனைக்கும் முன்னுதாரணமான ஒரு பிரதேசமாக அரசியலிலும் அபிவிருத்தியிலும் மாற வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 லட்சம் மாத்திரம் அல்ல, இதுக்கு இருக்கின்ற கேட்வே தொடக்கம் அவ்வளவு விடயங்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய மனதில் வைத்திருக்கின்றார். நிச்சயமாக உங்களுடைய ஒரு வளமான கற்றலுக்கான ஏற்பாட்டை அவர் மூலமாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த காசு இங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறுகின்றேன். இந்த வாழ்த்தோடு நீங்கள் எல்லோரும் இன்னும் கற்றல் நடவடிக்கையில் மேம்பட்டு இந்த பிரதேசம் கல்வியிலும் எல்லோருக்கும் முன்னுதாரணமான பிரதேசம் என்பதை எதிர்வருகின்ற காலங்களில் நிரூபிக்க வேண்டும். கடந்த முறை OL ரிசல்ட்ஸிலும் 100% இந்த மாணவர்கள் சித்தி பெற்றிருந்தார்கள். அந்த சாதனை இந்த பிரதேசத்தினுடைய சாதனை. அதற்கு காரணமாக அமைந்த எங்களுடைய ஆசிரியர்கள், இதற்கு உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பாடசாலை கட்டுக்கோப்பாக நடப்பதில் எந்த விதமான இடையூறுகளும் வராது. நாங்கள் ஓரத்தையே இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு எந்த வகையான தேவை ஏற்பட்டாலும், அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வேறு எந்த வகையிலான உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த பிரதேசத்தினுடைய ஒருவன் என்கின்ற வகையில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி, இது ஒரு கதைப்பதற்கு பொருத்தமான நேரம் அல்ல, இன்னும் கணக்க கதைப்பதற்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நேரில் சந்திப்போம் மீண்டும். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அந்த சொன்ன ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான தளபாடங்கள் இந்த பாடசாலைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதிபரிடம் கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். அடுத்ததாக ஜஹ்ரா வித்யாலயத்தின் அபிவிருத்தி திட்டமிடுதலுக்கான கோரிக்கை கடிதம் ஒன்று அதிபரினால் அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த நிகழ்வாக பிரதம அதிதியின் உரையினை ஆற்றுவதற்காக நாம் அழைப்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் சட்டத்தரணியுமான HMM ஹரிஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எங்களுடைய பாடசாலையின் அதிபர் சௌர் அஜ்மல் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் துணை தலைவர்களில் ஒருவார உங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி SMA கபூர் அவர்களே, எனது சிரேஷ்ட ஆலோசகர், இந்த அட்டாளச்சை மண்ணின் அபிவிருத்தியில் மிகவும் கரிசனையாக ஈடுபட்டு வருகின்ற சௌர அதிபர் அன்பர் நௌஷாத் அவர்களே, அதேபோன்று இந்த அட்டாளச்சனை மண்ணின் அபிவிருத்தியில் இரவோதாக என்னுடன் இணைந்து பாடுபடுகின்ற அதிபர் ரியாஸ் அவர்களே, என்னுடைய இன்னும் ஒரு சிரேஷ்ட ஆலோசகர் சௌரர் விரிவுரையாளர் கலில் ரோமான் அவர்களே, அதேபோன்று இங்கிருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பாடசாலையின் ஆசிரியர்கள்,
என்னுடைய அன்புக்குரிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று எனது அஸ்ஸஹரா வித்தியாலயத்தின் தேவையாக இருக்கின்ற தளபாட கொள்வதற்கான நிதியை கையெழுப்பதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் காலதாமதம் சில ஏற்பட்டதுக்கு உங்களுக்கு வருத்தத்தை தெரிவித்ததனாக, உண்மையில் இந்த வட்டாரத்தில் குறிப்பாக அட்டாளச்சனை மண்ணில் அஸ்ஸஹரா வித்தியாலயம் பெரும் சாதனைகளை புரிந்து வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற சாதாரண பரீட்சை பருவங்களிலும் வலயத்தில் அக்கறைப்பட்ட வலயத்தில் முதலிடத்தை இந்த சஹரா வித்தியாலயம் பெற்றிருப்பது உண்மையில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் ஒரு சாதனையாளர்கள் என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களை கல்வி ஊட்டுகின்ற இருக்கின்ற ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்புடன் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். உண்மையில் என்னுடைய வாழ்க்கையில் யாரை கூடுதலாக மதிப்பளிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆசிரியர்கள் தான் மதிப்பளிப்போம். நான் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கிறார் அல்லது அமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் கல்வி கற்ற ஆசிரியர் கண்டுகொள்கின்ற பொழுது நாங்கள் சேரவை மேடம் என்று சொல்லுவோம். அது இயல்பாக இதயத்தில் இருக்கின்ற ஒரு விடயம். அதற்கென்று இருக்கின்ற தனி மரியாதை வேறு எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் சிலரன் ஜனாதிபதி அவர்களை நாங்கள் சேரம் இல்லாமல் சில அதிகார ஜனாதிபதிமார் சொல்லுவோம். அமைச்சர்மாரை நாங்கள் சேர் என்று சொல்லாமல் கருணாநிதிமணி என்று சொல்லுவோம். ஆனால் பாடசாலை ஆசிரியர்களுக்கென்று அது ஒரு பெரும் சேர் என்ற கௌரவம், மேடம் என்ற கௌரவம், மிஸ் என்ற கௌரவம், அது ஒரு அர்ப்பணிப்பு கிடைக்கின்ற ஒரு கௌரவமாகும். எனவே இந்த இலங்கையை பொறுத்த மட்டும் அன்புக்குரிய மாணவ மாணவிகளை, நீங்கள் இந்த கல்வித்துறையில் ஈடுபட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் இதை இலக்காக கொள்வீர்களானால் வாழ்க்கையில் பெரும் ஒரு நிலையை அடைவீர்கள் என்றால் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் கல்வித்துறைக்கான கதவுகள் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவதென்றால் பரீட்சை ஏழவர்கள் எழுதி ஒரு 10 விதமானவர்கள் இந்த ஸ்கூலில் பண்ணி 50 பேர் எழுதினா ஒரு 7-8 பேர் போவோம். மிச்ச பேர் வீட்டில் இருக்கிறவர்கள் அது வேற சாதாரண தொழிலுக்கு செல்ல வேண்டி வரும் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இன்று அந்த நிலைமையை மாற்றுவதை அரசாங்கம் பல அரசு பல்கலைக்கழகங்கள் அதே போன்று தனியார் பல்கலைக்கழகங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் அரசு பல்கலைக்கழகம் கிடைக்காவிட்டாலும் தனியார் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான சூழல் இந்த நாட்டில் உருவாக்கப்படுகிறது. அதற்கான நிதிகள், குறிப்பாக கல்வி கடன் என்றும் பல விடயங்கள் இந்த நாட்டில் இன்று உருவாக்கப்படுகின்றன. இதைவிட புலமை பரிசு, இந்திய புலமை பரிசில் இருக்கின்றது, அதே போன்று பாகிஸ்தான் புலமை பரிசில் இருக்கின்றது என்று பல வெளிநாட்டுக்கு கூட போய் இன்று டிகிரி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த டிகிரியை பெற்ற ஒரு ஸ்கில் ஒரு மனிதராக மாறுகின்ற பொழுதும் உங்களுக்கு இன்று ஆசிரியர் துறை எடுத்துக் கொண்டாலும் இன்று ஆன்லைன் ஊடாக கற்பிப்பதனூடாக இன்று பெரும் ஒரு பணம் சேர்கின்ற ஒரு விடயமாக, அதே போன்று ஏன் எல்லா வெளிநாடுகளில் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பொழுது கூட மாத 50 லட்சம் 60 லட்சம் பணத்தை பெறுகின்ற ஒரு துறையாக இன்று கல்வி மாறி இருக்கின்றது. எனவேதான் இந்த எங்களுடைய விவசாய மீன்பிடி துறைக்கு விட இப்பொழுது முதலிடத்தில் இருப்பது கல்வி துறை. இதை நாங்கள் கட்டியமைக்க வேண்டிய பொறுப்பு பார்லிமெண்ட், அதாவது ஒன்றியமாகின்றதில் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் உங்களுடைய பாடசாலைக்கு அவசரமாக இந்த நிதியை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் உங்களுடைய அந்த மௌஷாட் அவர்கள் என்னுடன் இந்த பாடசாலை அபிவிருத்தி, இந்த வட்டாரத்தில் உள்ள பல குறைபாடுகள் சம்பந்தமாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அவற்றையும்
நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம். பாதைகளுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போன்று அட்டாளச்சினை பூங்காவை மேலும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய மத்திய கல்லூரி, அதே முழுவா மகளிர் கல்லூரி, அதே போன்று பள்ளிவாசல், ஏனைய பொது நிறுவனங்களுக்கென்று இந்த மண்ணில் பல கோடிக்கணக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்து இந்த மண்ணை நாங்கள் ஒரு அபிவிருத்தியில் ஒரு உச்சநிலையை கொண்டு வருவதற்கான செயற்பாட்டில் இறங்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதங்கள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழ்நிலை எங்களுடைய கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு தீர்மானமிக்க சக்தியாக இருக்கின்ற பொழுது, அதிகாரமிக்க ஒரு சக்தியாக மாறுகின்ற பொழுது நிச்சயம் நாங்கள் இதைவிட பல மடங்கு இந்த மண்ணுக்கும் இந்த பாடசாலைக்கும் அபிவிருத்தி செய்வோம் என்ற கூறி நன்றி. சுகாமாக